ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரோட டெஸ்க்டாப் ரொம்ப மெஸ்அப்பாக இருக்கும். அதாவது ரொம்ப நிறைய ஃபைல்ஸு, நிறைய ஷார்ட்கட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பே ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டெஸ்க்டாப்பை நம்ம பைத்தான் கோட் மூலயமா தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டெஸ்க்டாப் பார்க்கலாம். ஆக்சுவலாக என் டெஸ்க்டாப் ரொம்ப மெஸ்அப்பாக இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இஷ்டத்துக்கு நிறைய ஃபைல்ஸை உள்ளே வச்சுருக்கேன். இதில் EXE ஃபைல்லேருந்து, ஷார்ட்கட்லேருந்து, ஃபோட்டோலேருந்து, ஆடியோலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் மூலயமா தானாகவே ஆர்கனைஸ் பண்ண போகுது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த மாடியூல்ஸும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இம்போர்ட் OS ஃப்ரம் பாத்லெப், இம்போர்ட் பாத், இம்போர்ட் ஷட்டில். ஸோ இப்போ நம்ம பாத் செட் பண்ண போகிறோம். எந்த பாத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக டெஸ்க்டாப்பில் தான் நிறைய பேர் நிறைய ஷார்ட்கட்ஸு, ஃபைல்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்போம். நீங்கள் டெஸ்க்டாப்போட பாத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் தனியாக ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ நான் அதனுடைய பாத்தை போடுறேன் இங்கே. ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைரக்டரி. இந்த டைரக்டரிக்குள்ளே நான் என்னோடய பாத்தை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பாத்து இங்கே என்ன காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பாத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் வரும். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாஷை இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட் சைடில். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டைரக்டரியோட பாத்தை போட்டாச்சு, அதாவது ஃபோல்டரோட பாத்தை போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபைல்ஸ் ஈக்குவல் டு os.list டைரக்டரி. ஸோ இதுக்குள்ளார வேரியபிளோட நேம் நம்ம டைரக்டரின்னு வச்சுருக்கோம். ஸோ டைரக்டரி நேம் போட்டுக்கலாம். இப்போ அங்கே நிறைய ஃபைல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆடியோ ஃபைல்ஸு, வீடியோ ஃபைல்ஸு, EXE ஃபைல்ஸு, ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்போம். எல்லாத்துக்குமே நம்ம சப் டைரக்டரி க்ரியேட் பண்ண போகிறோம். சப் டைரக்டரினா சப் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ஃபைல் இன் ஃபைல்ஸ், இங்கே பாத் ஈக்குவல் டு பாத், இதுக்குள்ளார ஃபைல். கீழே எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு பாத் சஃபிக்ஸ். ஸோ டாட்டுக்கு அப்புறம் வரதான் எக்ஸ்டென்ஷன். அதுதான் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். இஃப் எக்ஸ்டென்ஷன் கீழே ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம டைரக்டரி செட் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் டைரக்டரி நேம்னு கொடுக்குறேன். அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு டைரக்டரி ப்ளஸ் ஸ்லாஷ் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் டாட் டாப்பர். ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஒரு டைரக்டரி நேமில் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண டைரக்டரி இருக்குல்ல, அதாவது பாத், அந்த பாத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லாஷ்க்கு அப்புறம் கடைசியாக முடியும் போது எக்ஸ்டென்ஷனோட முடியணும். அந்த எக்ஸ்டென்ஷன் அப்பர் கேஸில் இருக்கணும் அப்படின்றதான் இதோட மீனிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஸோ இதுதான் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு ஃபைல் நேம் போட்டு .txt .exe அப்படின்னு போடுறோம்ல. ஸோ அதுதான் இந்த லைனுக்கான மீனிங். ஒருவேளை இது புரியல அப்படின்னாக்கா இது முடியும் போது உங்களுக்கு புரியும். ஸோ கீழே இஃப் நாட் OS path எக்ஸிஸ்ட், இதுக்குள்ளே டைரக்டரி நேம், இங்கே os.mk டைரக்டரி உள்ள டைரக்டரி நேம். ஸோ இதுக்கு என்ன நேம் அப்படின்னாக்கா, ஒரு வேளை உள்ளே நம்ம தேடுற அந்த டைரக்டரி நேம் இல்லை அப்படின்னாக்கா, அதாவது சப் டைரக்டரி நேம் இல்லை அப்படின்னாக்கா, நீயே ஒரு டைரக்டரி நேமை க்ரியேட் பண்ணிவிடு, அதாவது நீயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். MKDARனா மேக் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுவோம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சப் டைரக்டரிலாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்குமே சப் டைரக்டரிலாம் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ண சப் டைரக்டரியில் இப்போ நம்ம எல்லா ஃபைல்ஸையும் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் ஃபைல் இன் ஃபைல்ஸ் பாத் ஈக்குவல் டு பாத் உள்ள ஃபைல்ஸ் மேலே எழுதணும்ல, அதே தான். ஸோ இங்கே கூட நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு என்ட்ரு அடித்து இங்கே ஒரு விஷயம் பண்ணணும். சோர்ஸ் ஈக்குவல் டு டைரக்டரி ப்ளஸ் ஸ்லாஷ் ப்ளஸ் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இந்த லைன் பெரிய இதுவெல்லாம் கிடையாது. இந்த லைன் என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் டைரக்டரி ஸ்லாஷ் ஃபைல்ஸ். ஸோ டைரக்டரின்றது நம்ம க்ரியேட் பண்ண இங்கே க்ரியேட் பண்ண வேரியபிள். ஸோ அந்த பாத்தை நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். ஃபைல்ஸ்ன்றது .txt .exeன்னு முடியுதில்ல, ஸோ அதுக்கான ஒரு இதுதான். ஸோ அடுத்த லைன் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த லைன். ஸோ இது கீழே shuttle.move உள்ள சோர்ஸ் கமா டெஸ்டினேஷன். ஓகே, போட்டாச்சு. ஆக்சுவலாக இங்கே ஏன் எரர் வருதுனாக்கா, இங்கே டைரக்டரி நேம்னு இருக்குல்ல, இந்த டைரக்டரி நேமுக்கு பதிலாக நம்ம டெஸ்டினேஷன் தான் போடணும். ஏன்னா நம்ம மூவ் தானே பண்ணுறோம். ஆல்ரெடி டைரக்டரி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண டைரக்டரியில் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ டெஸ்டினேஷன். ஓகே, இப்போ போயிடுச்சு.
ஓகே, இப்போ நம்ம கோடிங் பார்ட்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டரை செக் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம ஃபோல்டர். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல பாத் ஈக்குவல் டு பாத்துன்னு போட்டிருக்குள்ள, இந்த பியை வந்து கேப்ஸில் போடணும். ஸோ அப்போ இங்கே போட்டோம்னாக்கா கீழேயும் வந்து மாற்றணும். ஸோ இங்கே மேலேயும் கீழேயும் பாத்து வந்து பி வந்து கேப்ஸில் இருக்கணும். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஃபைல்ஸு கிடையாது, ஃபைல். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் எரர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. ஸோ இந்த கோடு ஒர்க் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் ரொம்ப மெஸ்ஸப்பாக இருந்த எல்லாமே வந்து இப்போ ஒரு ஃபோல்டரில் மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஎன்ஜி ஓப்பன் பண்ணலாம். ஸோ பிஎன்ஜியில் பார்த்தினாக்கா நம்ம வச்சுருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடுச்சு இந்த ஃபோல்டரில். ஸோ HTML பார்க்கலாம். ஸோ நம்ம வச்சுருந்த HTML ஃபைல், XML, EXE ஃபைல், MP3, MP4. ஓகே, நம்ம கோடு வந்து பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. அழகாக வந்து எந்தெந்த டைப்பில் ஃபைல்ஸ் இருந்ததோ அந்தந்த டைப்புக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு சஜஷன்ஸ் இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.